Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கலாத்தியர்களது நிருபம் 5ஆம் அதிகாரம் 16 25 வரை. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஒரு கிறிஸ்தவ விசுவாசியை கர்த்தருடைய கிருபை எப்படி வணைகிறது, மாற்றுகிறது என்பது குறித்து இதை காட்டிலும் ஒரு நல்ல பகுதியை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, 16, 17, 18 வசனங்கள் 3 பிரின்சிபல்ஸை நமக்கு சொல்லுகிறது. நமக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள் எப்படி நடக்குதுன்றது, எப்படி மாற்றுகிறார் கர்த்தர் நம்மங்கிறதுக்கு 3 பிரின்சிபல்ஸ் அதை வழங்கிக்கிறோம். அதை சொல்லுது. அதை சொல்லிவிட்டு அப்புறம் 19ஆம் வசனத்திலேருந்து மாம்சத்தின் கிரியைகள்னா என்னன்னு சொல்லுது. மாம்சீகமாக இருக்கிறவர்கள், மாற்றப்படாதவர்கள் எப்படி இருப்பாங்கன்றது சொல்லுது. அதான் அந்த அசிங்கமான காரியங்கள்லாம் சொல்லிட்டு வருது. அப்புறம் மாற்றப்பட்டவர்கள், ஒரு தெய்வீக குணாதிசய உடையவர்களாக இருக்கிறவங்க, அவங்க ஆவியின் கனியை உடையவர்களாக இருக்கிறாங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, அப்படி அந்த மாதிரி போகிறாங்க அவங்க. அதை கொடுக்குது. 19லேருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் அது சொல்லுது. அப்புறம் 24, 25 அது ஒரு தனி இது. அது என்ன சொல்லுது? இந்த மாற்றம் நடக்கிறதுக்கு 2 காரியங்கள் நடக்க வேணும். அதை 24, 25 சொல்லுகிறது. 2 காரியம் நடக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். இந்த மாற்றம் இதான் சொல்லுது. முதல்ல 3 பிரின்சிபல்ஸ் 3 வசனத்தில் 16, 17, 18. அப்புறம் 19லேருந்து 23 வரைக்கும் மாம்சத்தின் கிரிகள், அப்புறம் ஆவியின் கனிகள். அதை பற்றி இந்த மாம்சீகமாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, ஆவிக்குரியவர்களாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, நம்ம எப்படி மாம்சீகமாக இருக்கிறவர்கள் எப்படி ஆவிக்குரியவர்களாக மாற வேணுன்ற அடையாளத்துக்காக. ஒருத்தன் மாற்றப்படாமல் இருந்தால் நம்ம எப்படி இருப்பான், மாற்றப்பட்டவன் எப்படி இருப்பான்றதுக்கு தான் அந்த அறிகுறிகள். அப்புறம் 24, 25 மாறுவதற்கு 2 காரியங்கள் நிகழ வேண்டும். இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த 3 பிரின்சிபல்ஸை பற்றி விளக்குறேன். எந்த அளவுக்கு விளங்குச்சுன்னு தெரியல. இது ரொம்ப கொஞ்சம் ஆழமான காரியம். அதனால் இன்னொரு தடவை விளக்குறேன். வேறு விதமாக கொஞ்சம் போகிறேன். இதில் 16ஆம் வசனத்தை பாருங்கள். 16ஆம் வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கு? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பெரிய கேள்வி என்ன? எப்படிங்க, நான் பாவியாக இருந்தேன், அப்போ பல பழக்க வழக்கங்கள், கெட்ட காரியங்கள்லாம் இருந்தது, இப்போ அதிலேருந்து மீள விரும்புகிறேன், அது எப்படி நடக்கும்? எனக்கு எப்படி இப்படி இருக்கிறவன் நான் அப்படி மாற முடியும்? எப்படி அதெல்லாம் விட்டு ஒழிக்கிறது? எப்படி புது மனுஷனாக நான் வாழ்கிறது? அதான் கேள்வி. அதுக்கு பதில் எப்படி சொல்கிறாரு இவர்? என்ன சொல்கிறாருன்னா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஒரு 2 லைன் அந்த மாதிரி சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்னு சொன்னால் அடுத்த லைன் எப்படி வரணும் லாஜிக்கலாக? மாம்ச இச்சையை நிறைவேற்றாதீர்கள் அப்படி தானே வரணும். இப்படி நடந்துக்குங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்னா இப்படி நடந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சையை நிறைவேற்றாதீர்கள் அப்படி தான் சொல்லணும். இவர் எப்படி சொல்கிறாரு? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள்ன்றார். ஏன் வித்தியாசம்? இது என்ன சின்ன ஒரு காரியத்தை நிட்பிக் பண்ணுறீங்களேன்னு கேட்கக்கூடாதீங்க. ஒரு சின்ன இதை வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணிருக்கீங்களே? இல்லை, இந்த சின்னதில் தான் விஷயமே இருக்குது. ஒரு பெரிய பிரின்சிபல்.
மாற்றம் எப்படி வருது? ஒரு மாம்ச இச்சையினால் நிறைந்து கெட்ட காரியங்களை பண்ணுறவன் எப்படி ஆவிக்குரிய கனியை நிறைந்தவன் மாறுறான்? எப்படி மாறுறான்? ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த மாம்ச இச்சைகளை அவன் நிறைவேற்றாமல் போய்விடுவான் அப்படிங்கிறாரு. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சை நிறைவேற்றாதீர்கள்னு சொல்கிறதுக்கும், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள்னு சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சையை நிறைவேற்றாதீர்கள் அப்படின்னு சொன்னால், அவர் அப்படி சொல்ல, நான் அப்படி சொல்லியிருந்தா என்ன அர்த்தமாகும்? ஆவிக்கேற்றபடி நடந்துங்க, மாம்ச இச்சையை நிறைவேற்றாதீங்க அப்படின்னா நீங்கள் பிரசங்கம் கேட்டு எப்படி போவீங்க? இன்னிலேருந்து பெரிய முயற்சி எடுக்க போகிறேன், நான் ரொம்ப ட்ரை பண்ண போகிறேன், ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணுறேன் பாஸ்டர். போயிட்டு இதுவரைக்கும் இல்லாத அளவில் பல்ல கடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு எப்படியாவது ஆவிக்கேற்றபடி நடந்துக்கிறேன், மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறதுக்கு நான் பெரும் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்ட்டு போவீங்க. அப்போ ப்ராசஸே வேறு மாதிரி, மாற்றம் எப்படி நடக்குதுன்றது வேறு மாதிரி வருது. அதனுடைய நடவடிக்கைகள். ஆனால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள்னா இந்த ப்ராசஸே வித்தியாசம். ஆவிக்கேற்றபடி நடந்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்கிறாரு? மாம்ச இச்சையினுடைய வலிமை குறைந்து போய் ஒன்றுமில்லாமல் போய்விடும் நாளடைவில் அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு பெரிய முயற்சியை நீ எடுக்க வேண்டியதில்லை, இதை மட்டும் செய்ய, ஆவிக்கேற்றபடி நடந்துக்க, அப்போ மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இது ப்ராசஸே வேறு. இது எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? இது ப்ராசஸ் வேறு. இதில் என்னென்னா, நாங்கள்லாம் வளர்ந்து வர்ற காலத்தில் என்ன சொல்லிட்டாங்க, அதை செய்யாது எதை சொல்லலாம், பரவாயில்ல. ஆனால் எப்படி மாற்றம் நடக்குதுங்கிறதுக்கு அது சரியான விளக்கம் இல்லை. எப்படி மாற்றம் நடக்குதுன்னா, நான் ஏதோ பெரிய முயற்சி எடுத்து அதனால் மாற்றம் உண்டாகிறது இல்லை. அப்படி சொல்லிட்டா வாழ்க்கையே பெரிய கஷ்டமாயிடும். ஏன்னா நான் அதுக்கப்புறம் பெரிய முயற்சி எடுத்து அந்த என்னுடைய சுய ஒரு பலத்தினால, எனக்குள்ளே இருக்கிற அந்த உறுதியினால், எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர பார்த்தேன்னா அது நடக்கிற காரியம் இல்லை. பாருங்கள், அது நடக்க முடியாமல் தானே ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். நம்ம அப்படிலாம் வாழ முடியாமல் தானே வந்திருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. அது நடக்க முடியாது. இவர் என்ன சொல்கிறாரு? அப்படி இல்லைப்பா, மாற்றம் நடக்கிறது அப்படி இல்லை. இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யாமல் இருந்து அப்படி இல்லை மாற்றம் நடக்கிறது. மாற்றம் எப்படி நடக்குது? இது வேற ஒரு ப்ராசஸ்ஸு. ஆவிக்கேற்றபடி ஒருத்தர் நடந்துக்கிறான், அது எப்படி கண்டுபிடிச்சிட்டான்னா, அதன்படி நடந்து கொள்ளும்போது இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை நிறைவேற்றாமல் போய்விடுவான். ஏன்னா இதனுடைய வலிமை குறைஞ்சிடும், இதனுடைய பவர் வீக்கன் ஆகிடும், பலவீனமாயிடும். மாம்சத்துக்குரிய காரியங்கள் பலனற்று போகும்ன்றார். அது முதல் பிரின்சிபல். எப்படி நடக்குது மாற்றம்ன்றதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பிரின்சிபல். ரெண்டாவது 17ஆம் வசனம். ரெண்டாவது பிரின்சிபல் 17ஆம் வசனத்தில் இருக்குது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறதாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆவிக்குரியவனாக இருக்க விரும்புகிறேன், ஒழுங்காக நல்ல காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறேன், ஆவியின் கண்ணியில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள்லாம் செய்து அதன்படி இருக்க விரும்புகிறேன். ஆனால் எனக்குள்ள மாம்சம்னு இருக்குது. மாம்சம்னா என்ன? இந்த விழுந்து போன ஒரு மனுஷனுடைய சுவாபங்கள் அதோட ஒட்டிகிட்டு இருக்குது இல்லையா, அதனுடைய பாதிப்புகள் அது இருக்குது. அதுதான் மாம்சம். மாம்சம்ங்கிறது தேவனுக்கு விரோதமான அத்தனை காரியங்களும் தான் மாம்சம்னு சொல்லி. மாம்சம்னா இது இல்லை, இந்த மாம்சம் இல்லை, இந்த தோல் இல்லை, இந்த எலும்பு மூடிட்டு இருக்கிற மாம்சம் இல்லை. தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய சித்தத்துக்கும் நோக்கத்துக்கும் எண்ணத்துக்கும் விரோதமான அத்தனை காரியங்களும் மாம்சம். அப்படி தான் வேதவசனம் புதிய ஏற்பாட்டில் போதிக்கிறது. அப்போ மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறதாம். இச்சிக்கிறதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங் வார்த்தை பாருங்கள். இச்சிக்கிறதுனா இது ஒரு அளவு கடந்த ஒரு ஆசையை கலப்புகிறது. இச்சைன்ற வார்த்தையை பயன்படுத்துகிற உடனே பாலியல் சம்மந்தப்பட்ட காரியங்களை நினைக்கிறாங்க மக்கள். அந்த மாதிரி குற்றங்கள் அப்படின்னு கிடையாது. இங்கே இச்சைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக சொல்லியிருக்கு. பலவிதமான ஆசைகள். சிலர் ஆசைன்னு மொழிபெயர்க்கிறாங்க, டிசைர்னு மொழிபெயர்க்கிறாங்க. காலையில் ஒரு இங்கிலீஷ் பைபிளை யூஸ் பண்ணேன், அதில் டிசைர்னு வருது. புவர் டிரான்ஸ்லேஷன். ஏன்னா அந்த வார்த்தை பத்தாது, ஆசையை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை வரணும். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வெறும் ஆசை இல்லை, ஒரு அளவு கடந்த ஆசை, மிஞ்சி போன ஆசை, கட்டுக்கடங்காத ஆசை, நம்மளை அப்படியே அமுக்கி போடுகிற ஒரு ஆசை, தன்னுடைய கட்டுப்பாடுகளில் கொண்டு வருகிற ஆசை, அதை சொல்லுது. அப்போ மாம்சம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆசையை கலப்புகிறது உள்ள. ஒரு அளவு கடந்த கட்டுக்கடங்காத
அப்படிப்பட்ட ஒரு ஆசையை கிளப்பி, அப்படிப்பட்ட ஆசை இருக்கக்கூடாது. அதாவது சில காரியங்களில் ஆசை இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஆசை இருக்க கூடாது. இந்த மாதிரி ஆசைப்படும் போது அது பாவமாகிடுது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசையை கிளப்பி அது ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ளாமல் நம்மை தடுக்கும்படியாக ஆவிக்கு எதிராக இச்சிக்கிறது. நான் ஆவிக்குரிய வாழ்கிறதுக்கு எதிராக என்னெல்லாம் செய்யணுமோ இந்த ஆசையை கிளப்பி, மாம்ச ஆசையை கிளப்பி அதுக்கு எதிராக வேலை செய்வது. ஆனால் இங்கே என்ன ரொம்ப முக்கியம், இந்த 17ஆம் வசனத்தில் நம்ம இச்சைனா என்னன்னு நினைக்கிறோம்? மாம்ச இச்சை ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறதுனா ஓகே ஒத்துக்கிறோம். இங்கே என்ன சொல்லிக்கிறது? ஆவியும் இச்சிக்கிறதாம். இது ரொம்ப முக்கியம். மாம்சம் மட்டும் இச்சிக்கல, இச்சைனால தப்பாக நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம, தப்பான காரியம்னு. இங்கே என்ன சொல்ல வர்றாரு? இச்சைன்றது தப்பான காரியம் இல்லை, நல்ல விதத்திலையும் அளவு கடந்த ஆசை இருக்கலாம். நல்ல ஆசைகளையும் அளவு கடந்த விதத்தில் வளர்த்து எந்த அளவுக்கு வளர்த்துக்கலான்றாரு. மாம்சம் ஆவிக்கு எதிராக இச்சிக்கிறது, அளவு கடந்த ஆசை, பொல்லாத ஆசைகள் ஆவிக்குரியவனை இருக்காதபடிக்கு என்னை தடுத்து என்னை தவறான வழியில் கொண்டு போகுது. அதே நேரத்தில் இதுக்கு கம்பீட் பண்ணுறது, இதை எதிர்க்கிறதுக்காக இதுக்கு எதிராக இன்னொரு இச்சை விசுவாசிக்குள்ள இருக்குது. அது என்ன? ஆவி இச்சிக்கிறது. ஆவி என்ன பண்ணுது? இச்சிக்குது. ஆவி ஒரு அளவு கடந்த ஆசையை உள்ள கலப்புது. என்ன ஆசை? இயேசுவை பற்றிய ஒரு ஆசை, இயேசுடைய வார்த்தையை பற்றிய ஆசை, ஜெபத்தை பற்றிய ஒரு ஆசை, கடவுளுக்காக வாழ வேணும் என்கிற ஆசை, பரிசுத்தமாக வாழ வேணும் என்கிற ஆசை. இப்படிப்பட்ட ஒரு ஆசையை உள்ள இருந்து கிளப்புது. அளவு கடந்த விதத்தில் அது பெருகும்படியாய் செய்கிறது. என்ன சொல்றாரு? ஆமாம், மாம்ச இச்சை ஆவிக்கு விரோதமாக இச்சித்து உன்னை கெடுக்க பார்க்குது. விசுவாசியினுடைய போராட்டம் இதுதான். மாம்ச இச்சை ஒரு ஆவிக்குரிய வாழாதபடிக்கு உன்னை தடுக்கிறதுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்குது. ஆனால் உனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்னன்னா, இதை விட பவர்ஃபுல் ஆவிக்குரிய இச்சை, தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆசை, அளவு கடந்த ஆசை. அது உன்னை தேவனுடைய காரியங்களில் ஈடுபடுறதுக்கு உனக்குள்ள ஒரு அளவு கடந்த ஆசையை உண்டாக்கிட்டு இருக்குது. என்னைக்கு நீ இதை புரிஞ்சுக்கிறியோ, இந்த இச்சைக்கு நீ இடம் கொடுக்குறியோ, இதை புரிஞ்சு கொண்டு இந்த இச்சை உன்னில் கிளம்பும்படியாக, இந்த நல்ல விதமான இச்சை, ஆவியின் இச்சை உள்ள பெருகும்படியாக செய்கிறியோ, அதுக்கு இடம் கொடுக்குறியோ, அன்னைக்கு இந்த மாம்ச இச்சை தன்னுடைய காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்டும். ரெண்டுத்துக்கும் காம்படிஷன் வரும்போது ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்குது பாருங்க, அதுதான் வெல்லும் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது?